ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் L4S Vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடிக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளே சிக்கன் பிரியாணி, அதுவும் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த காலையில செய்ய போறீங்க. ஒன்று ஒரு பையன் அந்த ஒரு எடுத்துட்டீங்களா? இடா பாஸ் வெங்காயம் இது டக்குன்னு ஒரு முடியும். அது நீதான் பின்னாடி குடிக்கியா ஜி? போடுங்க. நம்மளே எண்ணெயிலே போட்டு மனம் கபீர் ரொம்ப பெருசு, நல்ல வெயிட்டு. எல்லாத்துக்கும் போடுறோம். எல்லாத்துக்கும் போட்டால் கலர் கடையாக போயிடலாம். அடுத்த கொஞ்சம் போடு. கிண்டு நல்லா கிண்டு. இது எது இந்த கிரேவிக்கு எடுத்துட்டாங்களா? எடுத்தாச்சுல்ல? இது அது எதுக்கோ வேற எதுக்கோ கேட்டீங்க. எடுத்தாச்சுல? எதுக்கு நானும் மாற்றம் போட்டேன்னா போதும் பஸ் ஃபோன் அடிக்க. அது கொஞ்சம் உப்பு போட்டு வச்சு கண்டை கிண்டிட்டு கொண்டு
தூள் உப்பு தான் போடுவீங்களா? கல் உப்பு போட இல்லையே. பார்த்துக்குங்க, அது அளவு இதாக போடும். வேறு இருக்கான்னு கேளு. மொத்தமாக வாங்கிட்டு வந்தக்கா இல்லைண்ணா ஒரு அரை கிட்ட வந்து கிரைண்ட் முடியா. இப்போ மறுபடியும் இப்போ கடைசியாக இப்போ உடச்சு விட்றக்கு லாஸ்ட் இல்லை அவ்வளோ தண்ணி போட்டு பண்ண போடலாம். கேட்டால் அது அவ்வளோத்து போட்டுரும். ஆனால் கம்மியாக தானே இருக்குது இது. போதுமா? போதும். நம்ம வீடு வேண்டாம். இல்லை மசாலா நிறைய ஏறி இருக்கு, போதும் விடுங்க ஜி. சரி வீடு போதும். எத்தனை கட்டு போட்டாங்க பெரிய? ஒரு கிட்டு தயிர் வாங்கிட்டு இப்படி தட்டிடுவோம். சொல்லுங்க. யார் போயிருக்கா? அப்படியே கை அப்படியே கொட்டி விடு. போடு. அவ்வளோதான் அவ்வளோதான் விடு. அது வச்சுடுமா? அந்த அக்காவோட அப்படி இலை வச்சுக்கலாம். யார் போன? இல்லை ஆல்ரெடி தயிர் ஏற்கனவே போட்டு தான் ஊற வச்சுருக்கீங்க. ஒரு அரை அரை பாய் 1/2 லிட்டரு. வேற எதுவும் அவ்வளோதானே? அப்பாஸ் அப்படியே ஒரு நிமிஷம் எடு. கிண்டி விட்டு சார் போட்டுருவோம். ஏதாவது சார்ஜியே போட்டு போட்டுருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரிசி போட்டதுக்கப்புறம் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அப்புறம் அந்த மாதிரி இருக்காது. இல்லை பட் ஆனால் அரிசி போட்டதுக்கப்புறம் போடணும். சில பேர் போடுவாங்க அந்த மாதிரி. இல்லைங்க கருத்து இல்லையா? ஊற்றிடுவாங்க. ஏன் அந்த குழந்தைங்களாம் கூட கீழே போய் அதாவது கூட்டு போக மாட்டேங்காங்க. நீங்கள் கீழே போனீங்கன்னா அது பண்ணுவாங்க. இதுக்கு 2 சட்டி தானே? அதான் 2 சட்டி கணக்கு. அப்போ 2க்கு 4. 4. 4க்கு ஒரு அரை கம்மி பண்ணி. ஏன்னா ஏற்கனவே இதாக இருக்கு. எத்தனை ஊற்றி இருக்கீங்க? 3.25 போடணும். ரைட்டாகும். அது தேவைப்பட்டு தண்ணி தூள் வச்சு பார்த்துட்டு எது பண்ணணும்? கிண்டுற மாதிரியா? கொதி வரணும் அப்படியே காமிச்சு. அப்படியே கவுத்திடு. நீ சாச்சாவா? ஏமா தண்ணியுமே பத்தாதுன்னு தண்ணி போடு. அப்படியே அப்படியே ஒரு தட்டு தட்டி விடு. கரண்டில் ஒரு தட்டு தட்டு ரைட் விடு. ஆனால் வீடியோவில் பார்க்க ம்
வீடியோவில் எப்படி எடுப்பாங்களோ அதே அளவுக்கு எடுத்து எடிட்லாம் பண்ணிடுறேன். கீழே எரிச்சு அந்த முதல் அது இல்லாமல் அந்த இது மேலே மண் சட்டி மண்ணை மண்ணுன்றது சாந்தி சட்டி எல்லாம் மேலே கிடக்கு. கொண்ட தரேன். பாய் கைஸ். ஜே 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 பாய். பாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். இந்த சாப்பாடு நமக்கு பிரியாணி. ஆலியா வந்து வாட்ச் பண்ணுவோம். சூப்பரா இருக்கும். நான் வந்து பாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி. ஏன்டா என் மாமி வராப்பே, அதனாலதான் பிரியாணி பிரியாணி செய்யறாங்க. ஏன்னா பிரியாணினா எங்க மாமிக்கு வளர்க்க. ஏன்னா இன்னைக்கு என்ன பிரியாணினா மாமிக்கு செய்ய போறோம். சமையல் செஞ்சாச்சு. இப்போ சாயங்காலம் தான் என் மாமிக்கு. பாய் கைஸ், நான் வந்து இந்த யாருமே போடல, குளிக்கவே இல்லை. நான் பிடிச்சு கிடக்காங்க. அப்படியே அப்படியே இருக்காங்க. குளிச்சா நல்லா இருக்கும். இந்த வீடியோ எடுத்தது எல்லாமே நான் அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்க வீடியோ எடுத்துட்டு நான் எடுத்து ஆன்ல தான் இருக்கு. நீங்க என்ன எடுங்க சேந்தாப்ல. உங்களே இருக்குமா? சரி. ஆமா, அப்படியே என்ன எடுத்து இந்த பிரியாணி காட்டுங்க. கையை அந்த பக்கம் நில்லுங்க, நல்லா இருக்கும். இப்படி வந்துருங்க. ஈகே ஆமா, அசிஸ்டன்ட் ஏங்க சுத்தம் அப்படி சாப்பாடு அருமையாக வந்துச்சு. பிரியாணி உடனே இல்லையா? வெங்காயம் அப்படிதான். இந்த ஓரத்தை கட் பண்ணா பகுதி ஆயிடும். இந்த ஓரத்தை கட் பண்ணா என்னாச்சு? சாப்பாடு கம்மி வைங்க. திரும்ப வா எடுக்கோ வாங்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆக்கி விட்ட. சாப்பாடு போதும். அதே ஒட்டி கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போதும். दाल चली नहीं வீடியோ கண்டென்ட் பார்த்துட்டு அவங்க வீடியோ எடுத்து போடுங்க. அதான்